வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சுவையான பேச்சுலர்ஸும் ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை குழம்பு தான் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகமும் அரை ஸ்பூன் சோம்பும் ஒன்றா போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். அதை நல்லா எண்ணெயிலேயே தாளிக்கட்டும். இப்போ நான் 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கேன். 2 கீரி 4 பீஸாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 எண்ணிக்கை உள்ளதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் உப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெங்காயம் இன்னும் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். உப்பை ஆட் பண்ணிட்டோன்னா நான் நல்லா நடுவில் கிளறி விட்டுக்கிறேன். அதனால் இன்னும் ஃபாஸ்ட்டாக வதங்கும். வெங்காயம் இந்த அளவு வதங்கிட்டோன்னு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கிட்டோன்னு நான் தக்காளி பியூரே 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் தக்காளி பியூரே ஆட் பண்ண கையோடையே நான் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினோன்னு நான் குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வேணும் அப்படிங்கிறனால நான் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் கூடயும். இது கூட நான் வெறும் மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டோன்னு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது நான் அரை ஸ்பூன் ஜீரகத்தூளும் அரை ஸ்பூன் சோம்புத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆட் பண்ணிட்டோன்னே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் இருக்கும். மேலே பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது குக் ஆகிட்டுருக்கு. நடுவில் நான் கிளறி மட்டும் விட்டுக்கிறேன் அப்பப்போ. இப்போ இந்த திக்னஸ் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நான் முட்டையை எடுத்து ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றுறேன். இப்போ நான் 3 முட்டை ஆட் பண்ணுறேன். இதில் முட்டையை ஆட் பண்ணி விட்டோன்னா கிளறி விடக்கூடாது. அப்புறம் முட்டை திரிஞ்சு ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்படியே விட்டோன்னா நம்ம அது திக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக ஸ்பூன் எடுத்து அந்த திக்னஸ் மட்டும்தான் செக் பண்ணுவேன். ஆனால் நான் ஃபுல்லாக கிளறி விட மாட்டேன். முட்டையெல்லாம் ஆட் பண்ணிட்டோன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நல்லா. இப்போ முட்டை திக்காகவும் ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ ஃபுல்லாக கிளறி விடாமல் சைடில் மட்டும் லைட்டாக எடுத்து விட்றேன். ஏன்னா கீழே போய் அதை அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். வெந்தோன்னா நம்ம ஃபைனலாக கொத்தமல்லியை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சுவையான முட்டை குழம்பு தயார். இதோட குக்கிங் டைம் லெஸ் தென் ½ அன் ஹவர் தான் இருக்கும். நீங்கள் அவசரமான டைமில் இதை குக் பண்ணிக்கலாம். இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம் பயங்கர காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.